நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறாத போர்களுக்கு அமெரிக்க சட்டம் 60 நாள் வரம்பை நிர்ணயிக்கிறது. ட்ரம்ப் அதை மதிப்பாரா? சர்வதேச சட்டங்களை மதிக்காதவர் சொந்த நாட்டு சட்டத்திற்கு என்ன மரியாதை கொடுப்பார்? தனக்கு எதிராக தீர்ப்பளிப்பது உச்ச நீதிமன்றமே என்றாலும் விமர்சிக்க தயங்காத அதிபரின் அடாவடிக்கு அமெரிக்க சட்டம் கடிவாளம் போடுமா? அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறாமல் ஈரான் மீது அதிபர் ட்ரம்ப் தொடுத்த போர் ஏப்ரல் 29ஆம் தேதியன்று 60 நாட்களை எட்டுகிறது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் மாளிகை போர் குறித்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்த நாளை கணக்கு வைத்தால் மே 1ஆம் தேதியன்று 60 நாட்களை எட்டுகிறது. அதனால் என்ன, இது என்ன புதுக்கணக்கு என்கிறீர்களா? வியட்நாம் போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அமெரிக்காவில் இயற்றப்பட்ட வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் எனப்படும் போர் அதிகார தீர்மான சட்டம் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் இல்லாமல் இராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கு 60 நாள் காலக்கெடு விதிக்கிறது. அமெரிக்க படைகளை போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்திய 48 மணி நேரத்திற்குள் அதிபர் அது குறித்து நாடாளுமன்றத்திற்கு அறிவித்து அந்த முயற்சியின் நோக்கம், அதற்கான நியாயம் மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கான உத்தேச கால அளவு ஆகியவற்றை விளக்க வேண்டும். ஈரான் குறித்து நாடாளுமன்றத்திற்கு ட்ரம்ப் அனுப்பிய அறிவிப்பில் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை வழிநடத்துவதற்காக அரசியலமைப்பு சட்டம் அதிபருக்கு வழங்கியுள்ள உள்ளார்ந்த அதிகாரத்தின் கீழ் படைகளை அனுப்பியதாக கூறியுள்ளார். இதற்கு முன்னரும் கூட அதிபர்கள் நாடாளுமன்றத்திற்கு இதேபோல் அறிவிப்பு அனுப்பியுள்ளனர். அதிபரின் அறிவிப்பை பெற்ற 60 நாட்களுக்குள் படை பலத்தை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். நாடாளுமன்றம் அங்கீகாரம் தரவில்லை எனில் அந்த இராணுவ நடவடிக்கையை அதிபர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. மூன்றாவதாக, போர் கூடுதலாக 30 நாட்கள் நீட்டிக்கப்படலாம். போரிலிருந்து விலகும் போது படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கை தேவை என்று ட்ரம்ப் வாதிட்டால் அவர் 60 நாள் காலக்கெடுவை மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்கலாம். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்ய தான் அவசரப்பட போவதில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, போர் அதிகார தீர்மான சட்டம் வரையறுக்கும் 60 நாள் காலக்கெடு என்பதற்கான துல்லியமான பொருள் அமெரிக்காவில் விவாதத்திற்குரிய விஷயமாக உள்ளது. நாடாளுமன்றம் நினைத்தால் அதிபரின் போர் அதிகாரங்களை ரத்து செய்ய முடியும். ஆனால் அவ்வாறு செய்வதற்கான எதிர்க்கட்சியின் முயற்சிகள் இதுவரை தோல்வியடைந்துள்ளன. ட்ரம்ப் போரை கையாண்ட விதத்தை விமர்சித்துள்ள ஆளும் குடியரசுக் கட்சி செனட்டர் லிசா முர்கோவ்ஸ்கி போர் நடத்தப்படும் விதத்தில் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு குறித்து பேசினாலும் அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. ட்ரம்ப் உட்பட பல அதிபர்கள் அந்த சட்டமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று வாதிட்டுள்ளனர். ஒரு இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வர இந்த சட்டம் ஒருபோதும் பயன்படுத்தப்பட்டதில்லை என்பதோடு நீதிமன்றங்களும் இதில் தலையிட்டதில்லை. போர் அதிகார தீர்மானத்தின் கீழ் படை பலத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஆனால் நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை குறித்து தங்கள் கருத்தை தெரிவிக்கவில்லை. சட்டத்தின் தெளிவான வாசகங்கள் இருந்த போதிலும் முந்தைய அதிபர்கள் 60 நாட்களுக்கு பிறகும் தங்கள் இராணுவ சாகசங்களை தொடர ஆக்கப்பூர்வமான வழிகளை கண்டறிந்துள்ளனர். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டி தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டனர். உதாரணமாக 1983 அதிபராக இருந்த ரீகன் இந்த வழிமுறையை பின்பற்றினார். ஆனால் முந்தைய நிர்வாகங்களைப் போலல்லாமல் ட்ரம்ப் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டுவதற்கு எந்த ஒரு பகிரங்க முயற்சியை மேற்கொள்ளவில்லை. 1982 ரீகன் ஒரு சர்வதேச அமைதி காக்கும் படையின் ஒரு பகுதியாக மரீன் படையினரை லெபனானுக்கு அனுப்பியிருந்தார். ரீகன் மேற்கொண்ட முயற்சிகளால் பெய்ரூட்டில் மேலும் 18 மாதங்களுக்கு மரீன் படையினரை நிலைநிறுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் சில நாட்களில் பெய்ரூட்டில் உள்ள மரீன் படை முகாமில் ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 241 மரீன் வீரர்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க படைகள் பிப்ரவரி 1984 லெபனானில் இருந்து வெளியேறின. இதேபோல 2011 லிபியாவில் நேட்டோ நடத்திய தாக்குதலில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே 60 நாட்களுக்கு மேலாக அதிபர் பராக் ஒபாமா படைகளை பயன்படுத்தினார். அமெரிக்காவின் பெரும்பாலான நடவடிக்கைகள் ட்ரோன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டதாலும் அதுவரை மற்ற நேட்டோ நாடுகள் பெரும்பாலான பணிகளை செய்து கொண்டிருந்ததாலும் அமெரிக்க படைகளுக்கு உண்மையில் எந்த ஆபத்தும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. அதிபர்கள் ஜார்ஜ் H.W. புஷ் மற்றும் ஜார்ஜ் W. புஷ் ஆகிய இருவரும் ஈராக்கிற்கு எதிரான தத்தமது போர்களுக்கு இராணுவ படைகளை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரங்களை நாடாளுமன்றத்தில் பெற்றனர். 1999 ஐநா அமைதிப்படை திட்டத்தின் ஒரு பகுதியாக அதிபர் பில் கிளின்டன் காங்கிரஸிடம்
அதாவது நாடாளுமன்றத்திடம் அனுமதி பெறாமலேயே 60 நாட்களுக்கு மேலாக கொசோவாவில் படைகளை வைத்திருந்தார். ஆனால் படைகளை நிலைநிறுத்துவதற்கான செலவை அங்கீகரித்ததன் மூலம் நாடாளுமன்றம் தனது நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளித்து விட்டதாக கிளின்டன் கூறிக்கொண்டார். தற்போது ட்ரம்ப் ஈரான் மீதான போருக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கூறவில்லை. அதற்கான செலவை ஈடுகட்ட தேவைப்படும் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவையும் இதுவரை முன்வைக்கவில்லை. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது அவர்களை பார்த்து தேசப்பற்று இல்லாதவர்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு விசுவாசம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் விமர்சித்தது நினைவிருக்கலாம். சர்வதேச சட்டங்களை மட்டுமல்ல, சொந்த நாட்டு சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மதிக்காதவராகவே ட்ரம்ப் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.